சரி, நாங்க இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் பாருங்க. கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொண்டு விசுவல் பேசிக் நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. இங்கு தரப்பட்டுள்ள ஃபார்ம் 1, ஃபார்ம் 2களின் ஃபார்ம் 2 நேம் வடிவமைக்க. ஃபார்ம் 1 யூசர் நேம் பயனரால் யூசர் உள்ளீடாக வழங்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு இது வந்துட்டு அதாவது ஒரு 2 ஃபார்ம் கிரியேட் பண்றது சம்பந்தமா இதை நாங்க இப்போ பார்க்க போறோம். சரியா? உங்களுக்கு நான் விசுவல் பேசிக்ல ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்றேன். விசுவல் பேசிக் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்றேன். பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்யறா 2 ஃபார்ம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்ம் 1 கிரியேட் பண்றேன். இதுதான் ஃபார்ம் 1. ஃபார்ம் 1ல பாத்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் வந்துட்டு அதாவது டைட்டில் வந்துட்டு லொகின் என்று இருக்கு. இங்க யூசர் நேம் சொல்லி ஒரு லேபிள், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கு ஒரு சப்மிட் பட்டன். அதை கிளிக் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா ஃபார்ம் 2 ஒன்று ஓபன் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வெல்கம் போட்டிருக்காங்க. இதுல பேக்ரவுண்ட் கலரும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இப்போ நாங்க விசுவல் பேசிக் வந்துட்டோம். விசுவல் பேசிக்ல இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல டைட்டில சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்றதுக்கு என்ன செய்வோம், இந்த டெக்ஸ்ட்ல நாங்க இந்த டெக்ஸ்ட சேஞ்ச் பண்ணுவோம். சரியா? இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த இங்க டைட்டில் சேஞ்ச் ஆயிடுது. இப்போ இதுல பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும். அப்போ என்ன செய்யணும், பெக் கலருக்கு போகும். பெக் கலர் இந்த பெக் கலர் பெக் கலருக்கு போயிட்டு இருந்தா என்ன செய்யலாம், ப்ரௌன் கலர் மாதிரி நான் இதை கொடுக்குறேன். சரி, இப்போ அடுத்ததா என்னது பாத்தீங்கன்னா இதுல ஒரு லேபிள், யூசர் நேம் லேபிள், அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சப்மிட் பட்டன் வந்து இருக்கு. இப்போ நாங்கள் அதை கிரியேட் பண்ணோம். இப்போ யூசர் நேமுக்கு ஒரு லேபிள் எடுத்து இதுல டெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் நேம் அதுல ஃபோன்ட் வந்துட்டு போல்டாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு. ஃபோன்ட்டை வந்துட்டு நான் என்ன செய்யறேன்டா 16 சைஸ்ல வச்சு போல்ட் ஆக்கி யூசர் நேம். இப்போ அடுத்தது வரும் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதில் சைஸ் அதில் ஃபோன்ட்டை நான் என்ன செய்யறேன்னா 16க்கு சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். போல்ட் ஆக்கி இப்போ கிட்டத்தட்ட அதில் சைஸுக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. பட்டன் ஒன்று எட் பண்ணிட்டாங்க. அந்த பட்டன் சப்மிட்னு சொல்லி இருக்கு. பட்டனை கொடுத்துட்டு பட்டன்ட டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு சப்மிட் மாற்றணும். சப்மிட். ஓகே, மாற்றியாச்சு. அதுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, அது டார்க்ல உள்ள ஒயிட் கலர் வர மாதிரி கலர் பண்ணிருக்காங்க. இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன்டா சப்மிட்ற பெக் கலரை சேஞ்ச் பண்றேன். ஓகே, சப்மிட்ற பெக் கலரை டார்க் கலர் ஆகிட்டு பொன் கலர், அப்போ இதுக்கு ஓ கலர் என்ன செய்யறேன், ஓ கலர் வந்துட்டு ஒயிட் ஆகும். டெக்ஸ்ட் சைஸை வந்துட்டு ஒன்றை நான் 16க்கு போர்டில் வைக்கிறேன். உங்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி பெருசா வச்சிருக்கேன். இதை நான் இப்போ பெருசாக்கி கிளிக்கபிள் பட்டனா இருக்கு. ஓகே, அவங்க இதுல சொன்ன ஃபார்ம் 1ல சொல்றத உருவாக்கியாச்சு. அடுத்தது ஃபார்ம் 2 ஒன்னு கிளிக் பண்ணிட்டு அதுல ஒரே ஒரு லேபிள் வெல்கம் அடைகி இதுல வந்துட்டு வைக்கணும். இப்போ ஃபார்ம் 2 கிளிக் பண்றதுக்கு ஒன்று உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்ப பாருங்க இங்க ஃபார்ம் 1 உருவாக்கிட்டான். ஃபார்ம் 2 உருவாக்கணும். ஃபார்ம் 2 உருவாக்கணும். இங்க ஃபைல், எடிட், வியூ, ப்ரொஜெக்ட் இருக்கு. இந்த ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணிட்டு எட் விண்டோ ஃபார்ம், இங்க இருக்க இந்த லைன்ல ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணி எட் விண்டோ ஃபார்ம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கேட்கு விண்டோ ஃபார்ம். இங்க விண்டோ ஃபார்ம்ல இருந்தா இங்க பாருங்க ஃபார்ம் 2 விபி இதுல இருக்கான்னு பார்க்கணும். விண்டோ ஃபார்ம்ல இருக்கான்னு பார்க்கணும். வேற ஒன்னையும் கிளிக் பண்ணாம விண்டோ ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்க பாருங்க ஃபார்ம் 2 வந்து இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க செய்யணும் எட் பண்ணணும். வேற ஒன்று இருந்தாலும் எட் பண்ண போறேன். இப்ப ஃபார்ம் 2 வந்துட்டு அப்ப ஃபார்ம் 1 இங்கிட்டு இருக்கு, ஃபார்ம் 2 இங்கிட்டு இருக்கு.
ஓகே. இப்போ ஃபார்ம் 2க்கு என்ன செய்வாங்க? டைட்டில்லாம் சேஞ்ச் ஆகல. அந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆனா, அப்ப நான் இதுல வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலரை வந்துட்டு அவங்க சொன்ன கலர்ல போட்டு சும்மா இருக்கணும். ஓகே. இப்படி போட்டுட்டு அதுல ஒரே ஒரு லேபிள் மட்டும் எட் பண்ணிக்காங்க வெல்கம் சொல்லிட்டு. இப்ப நான் இதுல ஒரு லேபிள் ஒன்று எட் பண்றேன். லேபிள் டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா வெல்கம் இருக்கு. வெல்கம். பொண்டை வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு. பொண்டை வந்து நான் இந்த போல்ட் ஆகிட்டு அதனால வைக்கிறேன். ஈஸியா இருக்கு. வெல்கம் டு வச்சுக்கி. வேற என்ன சார் இருக்கா? பேக்ரவுண்ட் அதாவது இந்த லேபிள்ற பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நான் வந்துட்டு ஒரு இதாவா வைக்கிறேன். சரி, ஓகே. பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப இப்படி ஆக்கிட்டு இப்ப நாங்க அறிவுறுத்தலை பார்ப்போம். ஓகே, ஒரு வாக்கியாச்சு. நம்ம சொன்ன மாதிரி .1.2 நாங்க உருவாக்கிட்டு இப்ப இவங்க சொல்றாங்க அறிவுறுத்தலை பாருங்க. யூசர் நேமுக்கு அட்மின் என்று உள்ளீடு வழங்கப்பட்டு யூசர் நேமுக்கு அட்மின் என உள்ளீடாக வழங்கப்பட்டு அதாவது இந்த யூசர் நேமுக்குள்ள அட்மின் டைப் பண்ணி இந்த சப்மிட்டை கொடுத்தா என்ன செய்யணும்டா ஃபார்ம் 1 இந்த அறிக்கை ஃபார்ம் 1 இல்லாம போயிட்டு இந்த அறிக்கை ஃபார்ம் 2 காட்சிப்படுத்தணுமா. யூசர் நேம்ல அட்மின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுனா இந்த ஃபார்ம் 1 இல்லாம போயிட்டு இந்த ஃபார்ம் 2 ஓபன் ஆகணுமா. இது முதலாவது ரூல்ஸ். யூசர் நேமுக்கு அட்மின் என உள்ளீடாக வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் அப்ப இதுல அட்மின் கொடுக்காம வேற ஃபார்ம் கொடுக்குறேன்னு வைக்கிறேன். அப்படி கொடுத்தா ஃபார்ம் 1 உள்ள கொடுத்துட்டு இதை ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட்ட கொடுத்தா ஃபார்ம் வழங்கப்படாத சந்தர்ப்பம் ஃபார்ம் 1 உள்ள சப்மிட் பட்டனை அழுத்தும் போது ஃபார்ம் 1 அது மூடப்பட வேண்டும். அப்ப இதுல வேற என்ன கொடுத்தா என்ன செய்யணும்னா இதை மூடப்பட்டணும். அப்ப இதை மூடப்படலைன்னா இது க்ளோஸ் ஆகிடும். சரியா? இப்ப இதுக்குரிய கோடிங்க நாங்க பார்ப்போம். இந்த கோடிங்ல எங்க போடணும்? இந்த எல்லாத்தையும் கொடுத்தது சப்மிட் பண்றதை சொல்லிருக்கோம். அப்ப அந்த சப்மிட் பண்றத நான் என்ன செய்யணும்னா கோடிங் கொடுத்தோம். இப்ப ஃபார்ம் 1க்கு வருவோம். ஃபார்ம் 1க்கு வந்துட்டு என்ன செய்வோம்னா இப்ப நாங்க இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்ப நாங்க வரையறுக்கணும்னா இப்ப யூசர் நேம்ல நாங்க என்ன கொடுக்கலாம்? வெறும் நம்பர்ஸ் மட்டுமா கொடுப்போம்? இல்ல. அப்ப அதுல வந்துட்டு நம்பர்ஸ் கொடுப்போம், குறியீடுகள் கொடுப்போம், ஆங்கில எழுத்துக்கள் கொடுப்போம். அப்படி என்ன சரி கொடுப்போம். அப்ப இது எல்லாமே சேர்த்து என்ன சொல்றோம்? நாங்க சொற்கள்னு சொல்றோம். சொற்களை வரையறுத்து தான் சரி. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த யூசர் நேமுக்கு இந்த அறிக்கத்தை வரையறுத்து காட்டுறேன். இப்ப நான் சொல்றேன் டிம் யூசர் நேமுக்கு நான் யூ நேம் கொடுக்குறேன். யூ நேம் அசைன் பண்றேன். எப்படி நான் சொல்றேன் இது வந்துட்டு நம்பராகவும் இருக்கலாம், சொற்களாகவும் இருக்கலாம், குறியீடுகளாகவும் இருக்கலாம். அப்ப என்னது ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஸ்ட்ரிங்கடா நான் வரையறுக்கிறேன். ஸ்ட்ரிங்கடா முழு சாரி சொற்கள் சொல்லுவாங்க. சரியா? இப்ப நான் சொல்லிட்டேன் இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்தது யூ நேம். அப்ப கம்ப்யூட்டருக்கு நான் சொன்னா யூ நேம் நான் உங்ககிட்ட தான் சொன்னேன்னு தவிர இந்த அறிக்கைக்கு நான் யூ நேம் பேர் வச்சுக்கேன். அப்படி இந்த பாக்ஸுக்கு என்ன பேர் பாருங்க. ஹோம் 1க்கு வந்துட்டு இது கிளிக் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் யூ நேம் பேர் வச்சுக்கேன். ஆனா இதுக்கு உண்மையான பேர் என்ன? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. அப்ப நான் இதுகிட்ட சொல்லணும் இதுகிட்ட நான் என்ன சொல்லணும்? இந்த யூ நேம் சொல்றது என்னது? சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்டுக்கு தான் நான் வந்துட்டு இந்த யூ நேம் என்று சொல்லி பெயர் வச்சுக்கன்னு சொல்லி அதுக்கு சொல்லணும். சரியா? இப்ப இதுக்குள்ள வந்து ஒரு கட்டளை நாங்க பிறப்பிக்கணும். என்ன கட்டளை தான்? அதாவது எப்படின்னா இந்த யூசர் நேம்ல அட்மின் போட்டு சப்மிட் பண்ணாதான் இது ஹைட் ஆகி இந்த அறிக்கிறது ஓபன் ஆகணும் ஃபார்ம் 2. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல வேற ஏதாவது கொடுத்தா இந்த ஃபார்ம் 1 மூடணும்னு சொல்லித்தான் சொல்லி. அப்ப இது ஒரு கட்டளை. கட்டளைக்கு நாங்க பாவிக்கிற கண்டிஷன் தான் இஃப் கண்டிஷன்.
கட்டளைக்கு பாவிக்கிறது தான் நாங்க இஃப் கண்டிஷன். அப்ப மெயினா நம்ம எக்ஸாம் பேப்பர்ல பயன்படுத்தப்படுறது இஃப் கண்டிஷனை வச்சுதான். ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இயக்குறதா இருந்தா, ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறதா இருந்தா, ஒரு கண்டிஷனை நாங்க பிறப்பிக்கிறதா இருந்தா, அப்ப பயன்படுத்துறது தான் என்ன கண்டிஷன்? இஃப் கண்டிஷன். இப்ப இஃப் கண்டிஷன்ல நாங்க என்ன செய்யணும்னா, அதாவது இஃப் கண்டிஷன் சொல்லணும், ஒரு கட்டளை போடணும். இந்த யூசர் நேம்ல அட்மின்னு சொல்லி டைப் பண்ணி சப்மிட்ட குடுத்தா ஃபார்ம் 2 உருவாகணும். அப்படி இந்த யூசர் நேம்ல வேற எதை சரி குடுத்துட்டு சப்மிட் பண்ணா இந்த ஃபார்ம் 1 க்ளோஸ் ஆகணும்னு சொல்லித்தான் நாங்க இப்ப சொல்லப் போறோம். அப்ப இது வந்து என்னது? ஒரு கட்டளை. அப்ப நான் அந்த கட்டளை எப்படி பிறப்பிக்கிறேன்டா, நான் சொல்லப் போறேன். இஃப் இஃப் கண்டிஷனை பிறப்பிச்சு சொல்றேன். இந்த யூசர் அந்த யூ நேம் இருக்குதான். இந்த யூ நேம்ல வந்துட்டு யூ நேம்டா என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வர வேண்டிய டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் சமனா இருந்தா எதுக்கு? அட்மின் அட்மின் சொல்ற ஒரு வேர்ட். அப்ப அது வேர்ட் தானே. அப்ப அந்த வேர்ட் என்ன செய்யணும்னா மேற்கோளுக்குள்ள கொடுக்கணும். இந்த அட்மின் சொல்ற வேர்ட்டுக்கு சமனா இருந்தா அதாவது இஃப் இஃப் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறேன். இந்த யூ நேம்னு சொல்றது இருக்குதானே, அது சமன் அட்மினா இருந்தா அட்மினா இருந்தா தென் என்னடா அது என்ன செய்யணும்? அது என்ன செய்யணும்டா, ஃபார்ம் 1க்கு இங்க பாவிக்கிற கோடிங் மீ. சரியா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 1ன்னு சொல்லாம மீன்னு சொல்லுவாங்க. இப்ப தற்போது இருக்கிற ஃபார்ம் நாங்க மீன்னு சொல்ற வேர்ட்ல யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப ஃபார்ம் 1 என்ன செய்யணும்? ஹைட் ஆகணும். ஃபார்ம் 2 என்ன செய்யணும்? ஓப்பன் ஆகணும். இதுதானே? கேள்வியை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல நான் யூசர் நேம்ல அட்மின்னு சொல்லி கொடுத்து சப்மிட் பண்ணா இது ஃபார்ம் 1 ஹைட் ஆகணும், ஃபார்ம் 2 ஷோ ஆகணும். கரண்ட்ல இருக்கிறது நம்ம ஃபார்ம் 1 தானே. ஃபார்ம் 1 இங்க கோடிங் யூஸ் பண்ண கூட நாங்க மீன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்? தென் அதாவது இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். இந்த யூ நேம்னு சொல்ற இடத்துல அட்மின்னு சொல்ற ஒரு வேர்ட் வந்தா தென் அப்படி வந்துட்டு நான் என்ன செய்யணும்டா, மீ டாட் மீ டாட் மீ என்ன செய்யணும்டா ஹைட் ஆகும். அப்ப ஹைட் போடுங்க. ஹைட் போட்டுட்டு ஓப்பன் பிரேக்கெட் ஒரு க்ளோஸ் பிரேக்கெட் இப்படி கொடுத்தா தான் ஃபார்ம் 1 ஹைட் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. மீ டாட் ஹைட் டாட் சாரி ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட். இந்த டாட் வைக்கிறது தான் அதுல இயக்குறதுக்கு சமம். இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டாட் டெக்ஸ்ட் வச்சா அது டெக்ஸ்ட் குறிக்கிற மாதிரி மீக்கு பக்கத்துல டாட் வச்சு ஹைட் பண்ணா மீ 1 ஹைட் பண்ணு. சரியா? அடுத்து என்ன செய்யணும்? ஃபார்ம் ஃபார்ம் 1 ஹைட் ஆகணும். அடுத்தது என்ன நடக்கணும்? ஃபார்ம் 2 என்ன செய்யணும்? ஷோ ஆகணும். அப்ப ஃபார்ம் 2 என்ன செய்யணும்? டாட் ஷோ ஆகணும். ஷோ ஈஸி தான் இது. அப்ப அங்க எப்படி, அதாவது இஃப் கண்டிஷன் இந்த யூ நேம்ல வந்து வர வேர்ட் அட்மினா இருந்தா தென் மீ வந்துட்டு என்ன செய்யணும்? ஹைட் ஆகணும். ஃபார்ம் 2 வந்துட்டு ஷோ ஆகணும். அப்படி இல்லாட்டி அப்ப எல்ஸ் சரியா? எல்ஸ் வந்து ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கணும்டா, அப்படி அது அப்படி இல்லாட்டினா இதுல நாங்க வேற வேர்ட் போட தேவையில்லை. அப்படி இஃப் நல்லா கிடைக்கும். இஃப் கண்டிஷன் கட்டளை ஒண்ணு பிறப்பிக்கிறேன். இந்த யூ நேம் வந்து எதுக்கு சமனா இருந்தா அட்மினுக்கு சமனா இருந்தா தென் பிறகு என்ன செய், மீய ஹைட் பண்ணு. மீயடா ஃபார்ம் 1க்கு மீய சொல்ற. மீய ஹைட் பண்ணி ஃபார்ம் 2 ஷோ பண்ணு காட்டு. அப்படி இல்லாட்டி என்ன செய்யண்டா, மீய அதாவது மீன்னு சொல்றது என்னது? ஃபார்ம் 1 என்ன செய், க்ளோஸ் பண்ணி விடு. க்ளோஸ் பண்ணி விடு. ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட் க்ளோஸ் பண்ணிடு. இப்ப சரியா? இவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா, இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்டா, டிம் டிம்ம வரையறுக்க இந்த ஆதிக்க பாக்ஸ், அதாவது இதை டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு சொல்லுவோம் நாங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 நான் வந்துட்டு வச்சுக்க பேர் வந்துட்டு யூ நேம். அப்ப வரையறு இந்த யூ நேம் எஸ் யூ நேம் அசைன் பண்ணு. யூ நேம் அசைன் பண்ணு. எப்படி? ஸ்ட்ரிங்னா சொற்கள். அது சொற்கள்னு சொல்லக்குள்ள தெரியும். உங்களோட ஒரு பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கல, யூசர் நேம் என்னன்னு கொடுப்போம்னு சொல்லி தெரியும். சொற்களாம் கொடுக்கலாம், பாஸ்வேர்டாக கொடுக்கலாம். அப்ப இது ஒரு சொல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸ்ட்ரிங்கா கொடுக்கும். சரியா? அடுத்தது கம்ப்யூட்டருக்கு நான் தான் உங்கள்ட்ட சொன்ன, நம்ம வாயால தான் சொன்னமே தவிர இதுக்கு நாங்க யூ நேம்னு வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கல. இதுக்கு நான் என்ன பேர்? இதுக்கு நான் தான் சும்மா யூ நேம்னு வச்சிருக்கேன். அது கம்ப்யூட்டருக்கு தெரியாது யூ நேம் எதுக்கு வச்சுக்கிறது. அதுக்கு தான் நான் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள விளங்கப்படுத்தினேன். இந்த யூ நேம்னு சொல்றது எதுக்கு சமனண்டா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குதான், இதான டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. இதுக்குள்ள வர டெக்ஸ்ட் தான் என்னது நம்ம வச்சுக்கோம் யூ நேம்னு வச்சிருக்கோம். அப்ப
யூநேம் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டாட் டெக்ஸ்ட் சொல்லிவிட்டு அதுல என்ன கேள்வியிலன்னு சொல்லிக்காங்க யூசர் நேமிற்கு அட்மின் சொல்ற அட்மின் என உள்ளீடாக வழங்கப்பட்ட போது வழங்கப்பட்டது சப்மிட் பட்டனை கொடுத்தா இது ஹைட் ஆகி இது ஷோவ் ஆகணும் ஃபார்ம் 1 ஹைட் ஆகி ஃபார்ம் 2 ஷோவ் ஆகணும் அப்படி இல்லாட்டி வேற என்னனால கொடுத்து சப்மிட் பண்ணா ஃபார்ம் 1 க்ளோஸ் ஆகுற மாதிரி தான் செட் பண்ண சொன்னாங்க இப்ப அதைத்தான் நாங்க சொல்லிக்கோம் ஏதாவது ஒரு கட்டளை ஒரு கட்டளை ஒண்ணு பிறப்பிக்கிறேன் இந்த யூ நேம் இருக்கு தானே இந்த யூ நேம் இடத்துக்கு எதுக்கு சமனா இருந்தா அட்மினுக்கு சமனா இருந்தா தென் மீயண்டா ஃபார்ம் 1 தான் சூப்பர் மீய ஹைட் பண்ணு ஃபார்ம் 2 ஷோ பண்ணு எல்ஸ் அப்படி இல்லாட்டி மீ என்ன செஞ்சிடும் க்ளோஸ் பண்ணிடு இப்படி கொடுத்துட்டு இப்ப நாங்க ரன் பண்ணி பார்ப்போம் இப்ப நம்மளோட ஃபார்ம் வந்துட்டு இதுல நான் வந்துட்டு admin கொடுத்துட்டு சப்மிட் பண்ணா இங்க பாருங்க ஃபார்ம் 1 ஹைட் ஆகிட்டு இந்த ஃபார்ம் 2 ஷோ ஆகும் இப்ப திருப்பி ரன் ஓகே திருப்பி நான் ரன் பண்ணிட்டு இதுல நான் இஃபார்ம் வந்து கொடுக்குறேன் இஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண என்ன நடக்கணும் ஃபார்ம் 1 க்ளோஸ் ஆகிடும் பாருங்க ஃபார்ம் 1 க்ளோஸ் ஆகிடும் சரியா அப்ப இதுதான் இஃப் கண்டிஷன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ற கோடிங்கா இருக்கு இதை நாங்க இன்னொரு எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்துட்டு இதை ஃபுல்லா கிளியர் ஆகிடுவோம் சரி ஓகே இதை நான் நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்து வச்சோம் ஓகே பார்ப்போம் நம்ம அடுத்தது இப்ப நாங்க அடுத்தது ஒன்றை பார்ப்போம் ஓகே இங்க பாருங்க கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொண்டு விசுவல் பேசிக் நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி ப்ராஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக இங்கு தரப்பட்டுள்ள ஃபார்ம் 1 ஃபார்ம் 2களினை வடிவமைக்க ஃபார்ம் 1 யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்பது யூசரால் உள்ளீடாக வழங்கப்படல் இங்கு பயனரால் யூசர் உள்ளீடாக வழங்கப்படும் பாஸ்வேர்ட் ஆனது ஸ்டார் குறியீடுல காட்டப்படும் இப்ப இங்க பாஸ்வேர்ட் எப்படி காட்டப்படும்னா நம்ம இங்க பேசிக்கா நீங்க பாக்குறது பாஸ்வேர்ட் நம்ம செய்யக்குள்ள பாஸ்வேர்ட் ஷோ ஆகுது ஸ்டார்னு சொல்லி தான் வரும் அப்ப அந்த செயற்பாடும் செய்ய சொல்லிட்டாங்க அப்ப நம்ம இதை செய்வோம் செஞ்சுட்டு கட்டளைகளுக்கு படி நாங்க இந்த பயிற்சி செய்வோம் இப்ப நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்றேன் சரியா நியூ ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இங்க விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கான்னு பாருங்க இப்ப நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணுமா இதுக்கு நான் எப்படி வச்சிருக்காங்க பேர் டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாருங்க ஃபார்ம் 1 நம்மள பார்ப்போம் சரி இங்க வந்துட்டு இங்க பாருங்க இங்க குரூப் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்காங்க இதை வச்சு நம்ம அசைன்மெண்ட்ஸ் செஞ்சோம் அசைன்மெண்ட்ஸ் வீடியோ பார்த்தாக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி நான் இதுலயும் நான் கிளியர் பண்ணிடுவேன் சரியா இப்ப இதுல டைட்டில் வந்துட்டு லொகின் இருக்கு அப்ப நாங்க இதுல டைட்டில மாத்துவோம் இப்ப இங்க வந்துட்டு ஹோம் 1 கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள ஹோம் 1க்குரிய டெக்ஸ்டுக்கு வந்துட்டு இதை நாங்க லொகின் சொல்லி பேர் லொகின் ஓகே ஹோம் 1 வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா லொகின் சேஞ்ச் ஆகிடும் சரி நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க இது ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்ப நான் திருப்பி அதாவது ஹோம் 1 கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பேக் கலருக்கு போவோம் பேக் கலருக்கு வந்துட்டு நான் என்ன செய்யறேன் ஒரு ப்ரௌன் கலர் ஒன்றை கொடுக்குறேன் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நான் பண்ணி வைக்கிறேன் ஓகே இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யணும் இதுல ஒரு குரூப் பாக்ஸ் ஒன்று எட் பண்ணிக்கலாம் இது ஒரு குரூப் பாக்ஸ் ஒன்று எட் பண்ணணும் அப்ப நான் இப்போ என்ன பண்ண போறேன்டா குரூப் பாக்ஸ் ஒன்று எட் பண்ணேன் ஓகே இப்ப குரூப் பாக்ஸ் எட் பண்ணிட்டு நடந்துக்கு குரூப் பாக்ஸுக்கு நேம் வச்சுக்கலாம் அது குரூப் பாக்ஸ்ல பாருங்க கலர் வந்துட்டு என்னதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு அப்ப இதுல நாங்க குரூப் பாக்ஸ்ல கலரை முதல்ல செட் பண்ணுவோம் இதுல என்ன செய்வோம் பொன் கலரை வந்துட்டு போ கலரை நாங்க என்ன செய்வோம் இங்க ஒயிட்டா மாத்துவோம் ஓகே இங்க சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் அடுத்த என்ன இது கொஞ்சம் போல்டாகவும் லைட்டா பெரிய எழுத்துக்களாகவும் இருக்கு இப்ப நாங்க என்ன செய்வோம் இத ஃபோன்ட்டுக்கு போய்த்து போல்ட் ஆக்கிட்டு இதை நான் ஒரு 14 வச்சு 16ல வச்சாதான் உங்களுக்கு டிஸ்பிளேல விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே நான் அவ்வளவு பெருசா வைக்கிறேன் நீங்க உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தேவையானதுக்கு வச்சுக்கொடுங்க குரூப் பாக்ஸை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 4 பிடிமானம் வந்து இருக்கு அதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளே எழுங்க எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளவுக்கு இந்த குரூப் பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளே ஓகே குரூப் பாக்ஸ் நாங்க பார்த்துட்டோம் அதுக்கு என்ன பேர் வச்சுக்காங்க குரூப் பாக்ஸோட நேம் எப்படி இருக்கு லொகின் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இங்க வெளியால கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் 1 கிளிக் ஆயிடும் இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள ஃபார்ம் 1 போயிடும்
நம்ம எடிட் பண்ண வேண்டியது இங்க குரூப் பாக்ஸ். அப்ப குரூப் பாக்ஸ்க்கு தான் கிளிக் பண்ணணும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துக்கணும், குரூப் பாக்ஸ்ல இருக்காது. பார்த்ததுக்கு போக இது டெக்ஸ்ட் என்ன செய்யணும், நாங்க குரூப் பாக்ஸ் இல்ல டெக்ஸ்ட் தான் செய்யணும்டா லொகின் சொல்லி சேஞ்ச் பண்ணணும். லொகின் அடி சேஞ்ச் பண்ணியாச்சு. சரியா? அடுத்தது இங்க 2 லேபிள் எடுத்துட்டாங்க. என்னது, யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லி 2 லேபிள் வச்சுட்டாங்க. அப்ப அந்த லேபிள் எட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லேபிள் எட் பண்ணிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா சரி. இப்ப அதுக்குள்ள லேபிள் ஒன்று எடுத்துட்டு இதில் கிளிக் பண்ணிட்டு அதுல டெக்ஸ்டை வந்துட்டு சேர்ந்தா யூசர் நேம். ஏன் இப்ப பாருங்க, நாங்க இதை எட் பண்ண உடனே ஏன் சைஸ் போடுறதுன்னா, நாங்க குரூப் பாக்ஸுக்கு தெரியுமா டெக்ஸ்ட் சைஸ் வந்துட்டு 16 கொடுத்தோம். அப்ப அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன செய்ய முடியும், அதே சைஸுக்கு தான் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க எதை மாத்த எதிர சைஸ் குறைக்கணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபொண்டுக்குள்ள போயிட்டு அதில் சைஸுகளை குறைச்சிக்கொள்ள எழுதும். இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டு இன்னொரு பேஸ்ட் பண்ணிவிடுறேன். யூசர் நேம், அடுத்தது என்னது பாஸ்வேர்ட். திருப்பி டெக்ஸ்ட் போயிட்டு நான் இதை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அடுத்தது என்ன நடக்கணும், 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை காப்பி பண்ணிட்டு அதுக்கு பேஸ்ட் பண்ணேன். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும், 2 பட்டன் கொடுக்கணும். லாகின் பட்டன் உண்டு, கேன்சல் பட்டன் உண்டு. இப்போ பட்டன் ஒன்று கொடுக்கணும். இதில் நான் கிளிக் பண்ணுறேன். பட்டனுக்கு பேர் என்ன, இதுக்கு வந்துட்டு லாகின். இது பாருங்க ஏன் எப்படி இருக்குன்னா, இது நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு 16 வச்சுக்கலாம். அப்போ அதில் சைஸுக்கு இதை மாற்றி காட்டணும். இப்போ என்ன நடந்துக்கின்றது தெரியுமா, ஏன் லாகின் பட்டன் வந்துட்டு இப்படி இருக்கு தெரியுமா, லாகின் அண்ட் உள்ளுக்கு இருக்கு வேர்ட்ஸ், அது வெள்ளை கலர்ல இருக்கு, பொன் கலர் நம்ம மாத்திக்கோம், வெள்ளை கலர்ல மாத்திருக்கோம், அதனால அப்படி இருக்கு. இதுல என்ன இருக்கு, இது பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சாம்பு கலர்ல இருக்கு, பொன் கலர் வந்து கருப்பு கலர்ல இருக்கு. இப்போ நாங்க என்ன செய்யணும்டா இதை சேஞ்ச் பண்ணணும். என்ன செய்யணும், லாகின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதான் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு வெப் கலர் வந்து எப்படி இருக்கணும், சாம்பு கலர்ல இருக்கு. சாம்பு, ஓகே, இந்த சாம்பு கலர்ல இருக்கு. அடுத்தது போர் கலர் எப்படி இருக்கணும், கருப்பு கலர்ல இருக்கணும். இப்ப இதை கிளிக் பண்ணி இது பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு லாகின், இது என்னது கேன்சல். வெதிர டெக்ஸ்ட் போயிட்டு கேன்சல் இது சேஞ்ச் பண்ணி போட்டோம். ஓகே, இப்போ அவங்க சொன்ன ஃபார்ம் 1 கிரியேட் பண்ணிட்டோமா, பண்ணியாச்சு. இப்போ ஃபார்ம் 2வும் கிரியேட் பண்ணுவோம். ஃபார்ம் 2 இங்கிட்டு பாருங்க, ஃபார்ம் 2 இருக்கு. ஃபார்ம் 2 ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா, ப்ரொஜெக்டுக்குள்ள போகணும். மேலே இருக்க ப்ரொஜெக்ட்ல போயிட்டு எட் விண்டோ ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு, அதை கிளிக் பண்ணி விண்டோ ஃபார்ம்ல இங்க ஃபார்ம் 2 ஒன்று வந்திருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை எட் பண்ணணும். பண்ணிட்டு இதை நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் பேக்ரவுண்ட் இது டைட்டில் மாறிட்டு இயூஎஸ்எல்னு மாறிட்டு. அப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணும், ஃபார்ம் 2 ஒன்று இருக்கிறத டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இயூஎஸ்எல்னு மாற்றணும். ஓகே, இயூஎஸ்எல்னு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இங்கே ஒரு லேபிள் ஒன்று எட் பண்ணணும், வெல்கம் டு யூஎஸ்எல். அப்போ திருப்பி என்ன செய்யணும், ஒரு லேபிள் ஒன்று எட் பண்ணணும். சாரி, பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்குதாங்க, லைட்டா மஞ்சள் கலர் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் போட்டுக்கணும். அப்போ இங்கே ஃபார்ம் 1 கிளிக் பண்ணி லேபிள் சம்டைம் செட் பண்ணிட்டு தான் உங்களோட கீபோர்டில் அதை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் டிலீட் கொடுத்தீங்கன்னா இருக்காது. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரை கொடுக்கும், பேக்ரவுண்ட் கலர் பெக் கலர் என்னது, லைட்டா மஞ்சள் கலர் மாதிரி கலர். சரி, மஞ்சள் கலர், ஓகே, லைட்டா மஞ்சள் கலர் மாதிரி. அடுத்தது ஒரு லேபிள் ஒன்று எட் பண்ணாங்க, வெல்கம் டு யூஎஸ்எல். அப்போ திருப்பி லேபிள் ஒன்று எட் பண்ற, என்னது டெக்ஸ்டுக்குள்ள போயிட்டு வெல்கம் டு யூஎஸ்எல். இப்போ கொடுத்துட்டு இப்போ குட்டியாவா இருக்கு, அப்போ இதோட சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காணும்.
இப்ப நான் என்ன செய்றேன், இதுல பொந்துக்குள்ள வைத்து இத போல்ட் பண்ணிட்டு சைஸை உங்களுக்கு விளங்குற மாதிரி 16ல வச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இது என்னது, ஒரு பிக்சர் போட்டிக்கலாம். அப்ப அது என்னது, ஒரு பிக்சர் பாக்ஸா இருக்கும். அடுத்தது வந்துட்டு பிக்சர் பாக்ஸ். இந்த பிக்சர் பாக்ஸ். பிக்சர் பாக்ஸை இங்க வந்து எவ்வளவு அது தேவையோ அவ்வளவு அது த்ரோ பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிக்சர் பாக்ஸ். நீங்க பிக்சர் பாக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இங்க பிளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்கு, அது ஓபன் பண்ணி வந்துடும். இது ஏன் வரலையா, அப்ப சம்டைம்ஸ் இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால வரையில. அப்ப என்ன செய்யணும்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்கு, அதை பிளே பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்க சூஸ் இமேஜ் இருக்கும். சூஸை கொடுத்துட்டு இம்போர்ட்னு சொல்லி இருக்கு, இம்போர்ட்ல போயிட்டு உங்களோட டெஸ்க்டாப்ல எங்க இமேஜ் இருக்கோ நீங்க அங்க இருந்து என்ன செய்யலாம்னா இந்த இமேஜை எட் பண்ணி கொள்ளலாம். அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் எட் ஆகும். சரியா, அப்புறம் வந்து பிளே நீங்க கேன்சல் பண்ணிடலாம். சரி, இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். இப்ப 2 உருவாக்க சொன்னாங்க, நாங்க அதை உருவாக்கிட்டோம். இப்ப சொல்லிக்காங்க என்னன்னா, ஹோம் ஒன்றில் உள்ள லொகின் பட்டனினை அழுத்தும் போது கொஞ்சம் வச்சு ஓகே, ஹோம் ஹோம் ஒன்ல உள்ள லொகின் பட்டனினை அழுத்தும் போது பயனரால் அந்த யூசரால உள்ளீடாக வழங்கப்படும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஏதாவது ஒன்றுக்குரிய அல்லது 2க்குரிய பெருமானங்கள் வெற்றிடமாக இருக்கும் போது மெசேஜ் பாக்ஸில் என்டர் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். இப்ப நான் இதை ஒண்ணு செஞ்சுட்டு போனா உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, ஹோம் 1ல யூசர் இருக்காரு தானே, அவரு, அதாவது நம்ம ரன் பண்ற போல நாங்க என்ன செய்வோம், இங்க வந்துட்டு இதுல யூசர் நேமும் அல்லது பாஸ்வேர்டும் ரெண்டு ரெண்டை ஃபில் பண்ணாம விட்டாலோ அல்லது ரெண்டுல ஏதாவது ஒன்ன ஃபில் பண்ணாம விட்டாலோ ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓன் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா என்டர் த யூசர் நேம் பாஸ்வேர்டு வரணுமா ஒரு மெசேஜ் பாக்ஸ். சரியா, அப்ப இது ஒரு கட்டளை என்ன, அதாவது ரெண்டுல எதனால ஒன்று இடைவெளியா இருந்தாலோ அல்லது ரெண்டும் இடைவெளியா இருந்தாலோ என்னென்னு வரணுமா ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஓபன் பண்ண, அது ஒரு கட்டளை. அதுக்கு முதல்ல கட்டளை நாங்க குறிப்பிடுறதுக்கு முதல்ல இதை வரையறுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம், ஹோம் 1 பார்க்க முடியாது. இது என்னது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, இது என்னது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அப்ப இதுல யூசர் நேம், இதுக்குள்ள பாஸ்வேர்ட் என்ன. அப்ப இதை நாங்க முதல்ல வரையறுத்து காட்டணும். அப்ப இதுக்கு வரையறுக்கணும், இது ரெண்டையும் கொடுத்துட்டு லொகின் கொடுக்கணும் என்ன. அப்ப லொகினுக்குள்ள என்ன செய்யணும்னா இதை வரையறுக்கணும். எப்படி வரையறுக்கணும், டீம் யூசர் நேம், நான் அதுக்கு யூ நேம் மட்டும் வைக்கிறேன்னு அந்த பாக்ஸுக்கு யூ நேம் அதாவது அசெம்பிள் பண்ணு, அசைன் பண்ணு, அது வந்துட்டு என்னதான் இருக்கு, யூசர் நேம் சொல்லாதான் இருக்கு. அப்ப ஸ்ட்ரிங்கா நான் என்ன செஞ்சேன், ஸ்ட்ரிங்கா அதை அசைன் பண்ணு. அதே மாதிரி ஜிம் வரையறு என்னது, அந்த பாஸ்வேர்டுக்கு நான் பி வேர்ட் வைக்கிறேன், பி வேர்ட் வைக்கிறேன். பி வேர்ட்டை அசைன் பண்ணிட்டு எப்படி, அதுவும் சொல்லித்தான். ஏன்னா நாங்க பாஸ்வேர்ட் வந்துட்டு எப்படி கொடுப்போம், பாஸ்வேர்டு வந்து நாங்க எப்படி கொடுப்போம், டொட்டா கொடுப்போம் அல்லது சாரி எதனாலும் ஒரு சிம்பிள் ஒன்று வச்சு அதை மாத்தி கொடுப்போம். இப்ப ஸ்ட்ரிங் வந்துட்டு அதுவையும் ஸ்ட்ரிங் பண்றேன். அதுக்கு முதல்ல அதுல ஒரு இது சொல்லியிருந்தாங்க, பாஸ்வேர்ட் டைப் பண்ண கூட அது வந்துட்டு அந்த புள்ளியா வரணும்னு சொல்லி. அப்ப இதுல பாஸ்வேர்ட்னு சொல்லி இதை கொடுத்துட்டு அதுல ஒரு விஷயம் சொல்லி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க, உள்ளீடாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள கருத்தில் கொண்டு விசுவல் பேசிக் நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. இங்கே தரப்பட்டுள்ள ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வடிவமைக்க. ஃபார்ம் 1 யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்பது பயனரால் உள்ளீடாக வழங்கப்பட வேண்டும். இங்கே பயனரால் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்காக யூசர் நேம்
உள்ளீடாக வழங்கப்படும் பாஸ்வேர்ட் ஆனது ஸ்டார் என்று காட்டுற மாதிரி குறியீடால குறிக்க அதுக்கு நாம என்ன செய்யணும்னா இது இப்படித்தான் கேட்டு வருவாங்க. நாங்க இந்த பாஸ்வேர்ட் தானே ஸ்டாரா வரும். இந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள வந்து பாருங்க. இதுல வந்துட்டு எதை பார்க்கணுங்களா நீங்க இந்த பாஸ்வேர்ட் கேரக்டர் இங்க பாருங்க பாஸ்வேர்ட் கேரக்டர் சொல்லிட்டு இதுல நீங்க ஸ்டார் அடிச்சுக்கணும். இதுல இந்த ஸ்டார் பட்டனை கொடுத்துருங்க. இப்போ நீங்க சும்மா நான் இதை ரன் பண்ணி காக்க பாருங்க. இதுல பாஸ்வேர்ட்ல நான் எதுவும் சரி டைப் பண்ணா அது வந்துட்டு இது ஸ்டார் பட்டன் தான் கொடுக்கும். கேரக்டர் எப்படி மாத்தணும் ஸ்டாரா மாத்தி வச்சிருக்கோம். சரியா இங்க பாஸ்வேர்ட் எதுக்கு நீங்க விசிபிளா விளங்கப்படாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு உங்க பாஸ்வேர்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட் கேரக்டர் வந்துட்டு ஸ்டார் கொடுத்துருக்கீங்கன்னா அங்க ரன் பண்றது ஸ்டாரா இருக்கு. சரி இப்ப நாங்க கேள்வி போமா கேள்வி என்னன்னு சொன்னாங்க எப்படி ஹோம் ஒன்றில் உள்ள லொகின் பட்டனை அழுத்தும் போது பயனரால் அல்லது யூசரால உள்ளீடாக வழங்கப்படும் யூசர் நேம் பாஸ்வேர்டு மற்றும் ஏதாவது ஒன்றுக்குரிய அல்லது ரெண்டுக்குரிய பெருமானங்கள் வெற்றிடமாக இருந்தா மெசேஜ் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணணும். அதுக்கு முதல்ல நாங்க வரையறுக்கணும். சரியா இப்ப நாங்க இதுதானே லொகின் ஒன்னு டபுள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு இங்க வந்துட்டு நம்ம ரெண்டு நேம் வச்சோம். டிம் யூசர் நேம் அதாவது யூ நேம் கீவேர்டுன்னு சொல்லி வச்சிருக்கோம். ரெண்டும் ஸ்ட்ரிங் தான் சொற்களா கொடுத்து வச்சிருக்கோம். அது கம்ப்யூட்டருக்கு நான் சொல்லி கொடுக்கணும். என்னது யூ நேம் சமன் யூ நேம் என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுல வர டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுல வர டெக்ஸ்ட் தான் இந்த யூ நேம் 1. அதே சமயம் இங்க அடுத்தது இந்த பி வேர்ட்னு சொல்லப்படுறது எதுக்கு சமனம்டா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர 2ல டைப் பண்ற டெக்ஸ்டுக்கு சமன்ட்டு நாங்க சொல்லுவோம். ஓகே இப்ப விஷயத்தை இதை கவனிச்சுக்கொள்ளுங்க. ஹோம் 1ல் உள்ள லொகின் பட்டனினை அழுத்தும் போது யூசரால உள்ளீடாக வழங்கப்படும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்பவற்றில் ஏதாவது ஒன்றிற்குரிய அல்லது இரண்டிற்குரிய பெருமானங்கள் வெற்றிடமாக இருக்கும் போது என்ன செய்யணுமா மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஓபன் பண்ணணும். அப்ப வெற்றிடமாக இருக்கும் போது அப்ப கட்டளை ஒன்று பிறப்பிக்கணும். இஃப் கண்டிஷன் கட்டளை ஒன்று பிறப்பிக்கணும். என்ன கட்டளை பிறப்பிக்கணும் இந்த யூ நேம் அதாவது இந்த யூ நேம் இருக்குதானே யூ நேம் வந்துட்டு சமன் எதுக்கு சமனா இருந்தா ஒன்றுமே இல்லாட்டி அப்ப ரெண்டு வெறும் மேற்கோளை போட்டு ரெண்டு வெறும் மேற்கோள் என்னது அங்க ஒன்றும் இல்ல அப்ப யூசர் நேம்ல ஒன்றும் இல்லாட்டி அல்லதுக்கு நாங்க என்ன சொல்றோம் ஆங்கிலத்துல ஓ ஓ அல்லது வேற எது எம்டியா இருக்கணுமா இந்த பி வேர்ட் அதாவது பாஸ்வேர்டுக்கு தானே பி வேர்ட் வந்துட்டு எதுக்கு சமனா இருந்தா ஒன்றுக்கும் இல்லாட்டி அப்ப ரெண்டு வெறும் மேற்கோள் இருந்தா அதாவது இது என்ன சொல்றேன்னா கட்டளை போடுறேன் யூசர் நேம்லயும் ஒன்னும் டைப் பண்ணி இல்லாட்டி பாஸ்வேர்ட்லயும் ஒன்னும் டைப் பண்ணி இல்லாட்டி தென் என்ன செய்யணும் தென் ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஓன் ஆகணும். அப்ப மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ பண்ண விஷயம் நாங்க மேற்கோள் ஒன்று உருவாக்கி அதுக்குள்ள சாரி ஓபன் பிராக்கெட் உருவாக்கி அதுக்குள்ள மேற்கோள் உருவாக்கும். எப்படி டெக்ஸ்ட் வரணுமா பாருங்க enter the username and password. அப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா enter the username and password. மேற்கொள்ள முடிங்க பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே இப்படி வந்து சரியா இப்ப நம்ம இது இருக்கட்டும். இப்ப நாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப இதுல நான் ரெண்டையும் டைப் பண்ணாம லொகினை கொடுக்குறேன். இந்த பாருங்க மெசேஜ் பாக்ஸ் வந்து என்டர் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அதே சமயம் இதுல மட்டும் நான் காமெண்ட் கொடுத்து நான் ரன் பண்ணி பார்க்கிறேன். பாருங்க என்டர் த யூசர் நேம் பாஸ்வேர்ட். இந்த ரெண்டையும் டைப் பண்ணிட்டு நாங்க லொகின் பண்ணா என்டர் லொகின் பண்ண பாருங்க மெசேஜ் பாக்ஸ் வராது. ஏன்னா ரெண்டுல எதனாலும் ரெண்டும் விடுபட்டாலும் இல்லாட்டி ரெண்டுல எதனாலும் ஒன்று விடுபட்டாலும் தான் மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ற மாதிரி நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ முதல் விஷயம் சரிதானே. அடுத்த கேள்வி இந்த முதல் விஷயம் நாங்க செஞ்சுட்டோம். இரண்டாவது போவோம். யூசர் நேமிற்கு அட்மின் எனவும் பாஸ்வேர்டிற்கு அட்மின்
123 என உள்ளீடாக வழங்கப்பட்டு form 1 உள்ள லொகின் பட்டனை அழுத்தும் போது form 1 மறைதல் வேண்டும். அத்துடன் தரப்பட்டுள்ள இரண்டாவது form காட்சிப்படுத்தல் வேண்டும். அப்ப நாங்க அதோட சேர்த்து என்ன செய்யலாம்? தொடர்ந்துட்டு. அப்ப ரெண்டாவது if கண்டிஷனை நாங்க இதோட சேர்ந்து செய்யறோம். முதலாவது if நாங்க யூஸ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னா நாங்க ரெண்டாவது if கண்டிஷனை நாங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு நாங்க யூஸ் பண்றது என்னன்னா else if. ரெண்டாவது if கண்டிஷனை நாங்க யூஸ் பண்ணதுல அந்த else if சொல்லி யூஸ் பண்ணி வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுச்சு சரியா? else if எப்படி வரணுமா? அதாவது யூசர் நேம் வந்துட்டு அதாவது யூநேம் சமன் எதுவா இருக்கணுமா? மேற்கோளுக்குள்ள நீங்க எழுதுங்க admin சொல்லி இருக்கணும். and வேற என்ன செய்யணுமா? அதோட சேர்த்தானே யூசர் நேம் admin ஆகவும் இருந்து பாஸ்வேர்ட் அப்ப p வந்துட்டு எதுக்கு சமனா இருந்தா இந்த admin at 123 சமனா இருந்தா என்ன செய்யணுமா? then பிறகு என்ன நடக்கணுமா? then form 1 ஹைட் ஆகி form 2 என்ன செய்யணுமா? show ஆகணும். அப்ப என்ன செய்யணும்? then form 1 நாங்க என்ன சொல்றோம்? ஹைட் ஆகி வந்துட்டு ஹைட் ஆகணும். open bracket close bracket. form 2 வந்து show ஆகணும். form 2 என்ன செய்யணும்னா show ஆகணும். open bracket close bracket. சரியா? இப்ப பாருங்க இப்ப இங்க வந்துட்டு நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்ணக்குள்ள யூசர் நேம் admin கொடுக்குறேன். சும்மா admin கொடுத்துட்டு இந்த login கொடுத்தா மெசேஜ் பாக்ஸ் வரும். enter the username and password. இங்க யூசர் நேம் admin கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் வந்துட்டு admin at 123 கொடுத்தேன்டா இந்த form 1 ஹைட் ஆகி form 2 show ஆகும். இப்ப login கொடுத்து பாருங்க form 1 ஹைட் ஆகி form 2 show ஆகும். சரியா? அப்ப இது சக்சஸ். அடுத்த அறிவித்தல பார்ப்போம். ஓகே, அடுத்த அறிவித்தல் பார்ப்போம். யூசர் நேமிற்கு அட்மின் எனவும் இதை நீங்க ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இஃப் கண்டிஷன் செஞ்சுட்டு போகல முதலாவது நான் இஃப் என்று சொல்லி முதல் கட்டளையை செய்யறேன். அப்ப ரெண்டாவது கட்டளை இருந்தீங்கன்னா ரெண்டாவது கட்டளைக்கு சொல்ற எல்ஸ் இஃப் கொடுத்து போகணும். மூணாவது கட்டளைகள் நாலாவது கட்டளை இருந்தா எல்ஸ் கொடுத்துட்டு நாங்க அப்படியும் போயிட்டு செஞ்சுட்டு போக வேண்டியதான். சரியா? முதலாவது கட்டளைகள் மூலம் நாங்க முதல் கட்டளை நாங்க பிறப்பிக்க போல இஃப் கண்டிஷனை கொடுத்து பிறப்பிக்கிறோம். சரியா? அதே ரெண்டு கட்டளை நம்ம பிறப்பிக்கிறதா முதல் கட்டளை கொடுத்து செஞ்சுட்டு ரெண்டாவது கட்டளை பிறப்பிக்க போற எல்ஸ் இஃப் கொடுப்போம். இப்ப 3, 4, 5, 6, 7 கட்டளைகள் இருந்தா முதலாவதுக்கு இஃப் கண்டிஷனை கொடுத்து முதல் கட்டளையை பிறப்பிச்சுட்டு ரெண்டாவது கட்டளை எல்ஸ் இஃப் கொடுத்து அந்த கட்டளையை பிறப்பிச்சுட்டு மூணாவது நாலாவது கட்டளைக்குள்ள எல்ஸ் சொல்லிட்டு நாங்க அந்த கட்டளைகளை பிறப்பிச்சுட்டு போவோம். சரியா? இந்த விஷயத்த சும்மா விளங்கி வச்சு கொடுங்க. இதுகள் வந்துட்டு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அடுத்த விஷயங்கள் வரக்குள்ள பாஸ் பேப்பரும் பார்க்கல கிளியரா. இப்ப மூணாவது வாங்க. யூசர் நேமிற்கு அட்மின் எனவும் பாஸ்வேர்டிற்கு அட்மின் 123 எனவும் உள்ளீடாக வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் யூசர் நேமுக்கு அட்மின் என்றும் பாஸ்வேர்டுக்கு அட்மின் 123 எனவும் உள்ளீடாக வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்பவற்றில் ஏதாவது ஒன்றுக்குரிய அல்லது ரெண்டுக்குரிய பெருமானங்கள் பிழையாக இருக்கும் போது லொகின் பட்டனினை அழுத்தும் போது மெசேஜ் பாக்ஸில் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் சொல்லி காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது நான் இந்த இருக்க இதுல வந்துட்டு நாம என்ன சொல்லிட்டோம்? முதலாவது கட்டளை பிறப்பிச்சோம். இதுல ஒன்றுக்குரிய இடமோ அல்லது ரெண்டும் விடுபட்டு இருக்க போல லொகின் கொடுத்தா என்ன செய்யணுமா? மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணப்படணுமா என்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அதை கொடுத்தோம். அது பிறகு இந்த யூசர் நேம் வந்து admin ஆகவும் பாஸ்வேர்ட் வந்துட்டு admin at 123 ஆகவும் இருந்து login கொடுத்தா form 1 ஹைட் ஆகி form 2 show ஆகுற மாதிரி இதை நாங்க செஞ்சு வச்சிருந்தோம். சரியா? அடுத்தது மூன்றாவது கட்டளை என்னையாமா? இந்த யூசர் நேம் admin தான் இருக்கு. அதான் நான் சும்மா இஃபார்ம் இங்கால இஃபார்ம் 123 சொல்லி நான் இப்படி கொடுத்தேன்டா. அப்படி கொடுத்தா யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருமா. அப்ப நாங்க இதுல என்ன செய்யலாம்டா? முதலாவது கட்டளை நாங்க பிறப்பிச்சோம் இஃப் கண்டிஷன் கொடுத்து இந்த யூ நேம் வந்துட்டு எம்டியா இருந்தா அல்லது பாஸ்வேர்ட் வந்துட்டு பீவேர்ட் வந்துட்டு எம்டியா இருந்தா தென்
மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஷோவ் ஆகணும். எப்படி ஷோவ் ஆகணும்? என்டர் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அடுத்தது இன்னொரு கட்டளை வைக்க பிறகுல எல்ஸ் இஃப் பயன்படுத்தணும். எல்ஸ் இஃப் அடுத்த கட்டளை வந்து திருப்பி இந்த யூசர் நேம் வந்துட்டு அட்மின் ஆகவும் இந்த பீவேர்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட் வந்துட்டு admin at 123 ஆகவும் தான் தென் மீ1 ஃபார்ம் 1 ஹைட் ஆகி ஃபார்ம் 2 ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா? இப்போ அடுத்தது என்ன சொல்லணுமாண்டா, அப்படி இல்லாட்டி சாரி அப்படி இல்லாட்டி எல்ஸ் இன்னொரு கட்டளை எல்ஸ் என்ன செய், அப்படி இல்லாட்டி இதுல இது மாதிரி இதுவும் இல்லாட்டி அல்லது இதுவும் இல்லாட்டி இது மாதிரி இல்லாட்டி எப்படி இந்த எல்ஸ் இஃப் இல்லாட்டி என்ன செய், மெசேஜ் பாக்ஸ் கொண்டு ஓபன் பண்ணு டாட் எப்படி ஓபன் பண்ணணும், ஷோ பண்ணு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஷோ பண்ணு ஓபன் பிராக்கெட் மேற்கோள் அப்படி ஷோ பண்ணணும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்னல ஓ பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் சொல்லிட்டு பார்த்துக்கணும். சரியா? இப்ப அதாவது இதுல என்ன கட்டளைனா, இஃப் ஒரு கட்டளை பிறப்பி யூசர் நேம் எம்டியாக இருந்தா அல்லது பாஸ்வேர்ட் எம்டியாக இருந்தா தென் ஒரு மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்ணி அதை என்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காட்டு. அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்த கட்டளை யூசர் நேம் வந்துட்டு அட்மின் ஆகவும் பாஸ்வேர்ட் வந்துட்டு admin 123 ஆகவும் இருந்தா தென் என்ன செய், மீய ஹைட் பண்ணு ஃபார்ம் 1 ஹைட் பண்ணி ஃபார்ம் 2 ஷோ பண்ணு. அப்படி இல்லாட்டி இல்லாட்டி இன்னொரு மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்ணு அதுல காட்டு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு ஸ்ட்ராங் சொல்லி காட்டு. இல்ல இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் இதுல ஒரு ஒண்ணுமே டைப் பண்ணாம லாகின் பண்ண நடக்கணும் என்டர் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சொல்லி வரும். அதே சமயம் இங்க நான் admin at 123 ன்னு சொல்லி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா form 1 ஹைட் ஆகி form 2 ஓபன் ஆகும்னு சொல்லி. சரியா? இப்ப இதுல நான் வந்துட்டு பாஸ்வேர்டையும் இதையும் போலயா கொடுத்தா, உதாரணத்துக்கு நான் இங்க ஃபார்ம் இங்கிட்டு வந்துட்டு 1 2 3 4 கொடுத்தா என்ன செய்யணும், பாஸ்வேர்ட் ராங்னு சொல்லி வரும். லைக் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் இஸ் ராங். இந்த கட்டளைகளை தான் அவங்க பிறப்பிக்க சொல்லிட்டாங்க. இப்ப சரியா வந்துட்டு. இப்ப அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, ஃபார்ம் 1 உள்ள கேன்சல் பட்டனை அழுத்தும் போது ஃபார்ம் 1 என்ன செய்யணும்னா மூடப்படணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபார்ம் 1 செய்யணுமா க்ளோஸ் ஆகணும். சரி, இப்ப இந்த அப்ப க்ளோஸ் பட்டன் எங்க இருக்கு, இந்த கேன்சல் பட்டன் இதை கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன சொல்லணும்னா மீ என்ன செய்ய, என்ன ஹைட் பண்ணு அதை கிளிக் பண்ணா என்ன க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லணும். ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். சரியா? வேற ஒண்ணும் இல்லை. அது ஒரு இதை க்ளோஸ் ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணா நான் மீ என்ன ஃபார்ம் 1 செய்யணும்னா க்ளோஸ் ஆகும். இப்ப ரன் பண்ணி பாருங்க. இப்ப இதுல சும்மா இதுல நான் டைப் பண்றேன், ஆனா இதை கேன்சல் கொடுத்தா இது போயிட்டா க்ளோஸ் ஆயிடும். இதுதான் அவங்க அதுல எதிர்பார்த்த விஷயம். ஓகே, இப்ப அடுத்து ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்ப இது நல்லா இருக்கு. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க, கீழே குறிப்பிட்டப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொண்டு விசுவல் பேசிக் நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. இங்கு தரப்பட்டுள்ள ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வடிவமைக்க. ஃபார்ம் 1 இண்டெக்ஸ் நம்பர் ஃபெக்கல்டி மார்க்ஸ் என்பன பயனரால் உள்ளீடாக வழங்கப்பட வேண்டும். இப்ப நாங்க இதை முதல்ல கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்வோம். இப்ப நான் என்ன செய்யறேன், நியூவா ஒரு ப்ரொஜெக்டை ஓபன் பண்றேன். பண்ணிட்டு விண்டோஸ் ஹோம் அப்ளிகேஷன். ஓகே, நான் கொஞ்சம் அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, அதுல டைட்டில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கு. அப்ப இதுல டெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஹோம் பண்ற எக்ஸாமினேஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்க 3 லேபிள் செட் பண்ணிட்டாங்க, இண்டெக்ஸ் நம்பர் ஃபெக்கல்டி மார்க்ஸ் அதே மாதிரி 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்.
சாரி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எங்கிட்ட இருக்குது கோம்போ பாக்ஸ். சரி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதை லேபிள் மூலம் ஏட் பண்ணுவோம். இது லேபிள் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று போட்டுக்கலாம். மஞ்சள் கலர் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று போட்டுக்கலாம். கிளிக் பண்றேன். இது பெக் கலர். பெக் கலருக்கு வந்துட்டு நான் என்ன செய்யறேன், லைட்டா மஞ்சள் கலர் மாறும் போட்டுக்காங்க. சரி ஓகே, பெக் கலர் செட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது, 3 லேபிள் எட் பண்ணி இண்டெக்ஸ் நம்பர் ஃபேக்கல்டி மார்க்ஸ்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஆனா எக்ஸாம்ல இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸசைஸ் போட்டதால இப்படி இருக்கு. இது லேபிள் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம் பேப்பர்ல லேபிள்லாம் போட்டு காட்ட மாட்டாங்க. இப்படி அடையாளம் வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட உள்ளெடுக்கிறதுக்கு நாங்க லேபிள் ஆட் பண்ணணும். இது கிளிக்கபிள் பட்டனா இருக்கு, அப்ப இது பட்டனா இருக்கும். இப்படி வெறும் போட்டி இருந்தா அது வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்படி குட்டி அம்புக்குறியோட காட்டி இருந்தா அது காம்போ பாக்ஸ். இப்படி பெருசா வந்தா லிஸ்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது நம்ம லாஸ்ட் எக்ஸாம் 4-5 பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்கல அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரி ஓகே, இப்போ 3 லேபிள் இருக்கு. என்னது, இண்டெக்ஸ் நம்பர் ஃபேக்கல்டி மார்க்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒன்றை செஞ்சுட்டு அப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணி மாற்றுவோம். இங்கே லேபிளை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னா நேம் வைக்கணும். எப்படி, இண்டெக்ஸ் நம்பர் வைக்கணும். இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பரை வச்சுட்டு இதில் ஃபோன் சைஸை ஃபோன்ட போயிட்டு ஃபோன் சைஸை இதை போல்ட் பண்ணிட்டு நான் இதில் ஃபோன் சைஸை ஒரு 14க்கு வச்சுக்கலாம், உங்களுக்கு கிளியராக விளங்குறது மாதிரி. ஓகே, அடுத்தது இதை என்ன செய்யுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு என்ன செய்யுங்க, அடுத்தது என்னது, இன்றைக்கி ஃபேக்கல்டி வந்து ஃபேக்கல்டி. அடுத்தது கண்ட்ரோல பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன கொடுக்கணும், மார்க்ஸ் சென்டர் இருந்துக்கிறேன். ஓகே, மார்க்ஸ் சென்டர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பருக்கும் மார்க்ஸுக்கும் இருக்குது என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உருவாக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸை நான் வந்துட்டு இந்த போயிட்டு 14க்கு மாற்றேன். இதுக்கும் இண்டெக்ஸ் நம்பரும் டெக்ஸ்ட் பாக்ஸ். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு மார்க்ஸும் என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, இப்போ ஃபேக்கல்டி என்னது, கோம்போ பாக்ஸ். அதுக்குள்ள என்ன ஐட்டம்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜின்னு சொல்லி இருக்கு. அப்ப இது ஒரு கோம்போ பாக்ஸ்னு சொல்லி அதில் போட்டுட்டாங்க. ஆனா உங்களுக்கு புள்ளி வச்சாலே அந்த எக்ஸாம்பிள் சொல்லிப்பாங்க, கோம்போ பாக்ஸ் ஒன்று உருவாக்குங்க, கோம்போ பாக்ஸ்ல வர வேண்டியது இந்த விஷயங்கள் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப பாருங்க, கோம்போ பாக்ஸ் ஒன்று உருவாக்குங்க. அந்த இடத்துல உருவாக்குறேன்னு வைப்போம். சரி, கோம்போ பாக்ஸ் ஒன்று உருவாக்கியாச்சு. உருவாக்கிட்டு இது கிளிக் பண்ணா ஐட்டம்ஸ் வரணும்ல. இப்போ கோம்போ பாக்ஸுக்குள்ள பாருங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கோம்போ பாக்ஸ்ல போயிட்டு ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த ஐட்டம்ஸ்ல போயிட்டு பாருங்க, கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன தேவையோ அதை ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா சரி. இந்த ஐட்டம்ஸ்ல வந்துட்டு ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி. அப்ப அதே மாதிரி இங்க ஒண்ணு கீழே ஒண்ணா இங்க டைப் பண்ணுங்க, ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி. நான் டெக்னு போடுறேன், டெக்னாலஜி. சரியா, ஓகே. இதுல வேணா நீங்க பூண்டை சேர்த்து 14 மாத்துங்க எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி. போல்ட் ஒரு 14ல வச்சுக்கோங்க. பாக்ஸ் பார்க்க எப்படி கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது வந்துட்டு 2 பட்டன். அதுல ஒண்ணு கால்குலேட், அடுத்தது கிளியர் சொல்லி 2 பட்டன் இருக்கு. அப்போ முதலாவது பட்டனை உருவாக்குனாங்க. பட்டன் ஃபோன்ட வந்து நான் போல்ட் பண்ணி வைக்கிறேன். 14 வோல்ட். ஓகே, இதுக்கு என்ன பேர் இருந்துக்கு, கால்குலேட். சரியா இருக்கு.
கால்குலேட்டர் எழுதி கால்குலேட்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சாம்பு கலர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதையும் போட்டு இப்போ எந்த போகணும் பெட் கலருக்கு போகணும். சாம்பு கலர் மாதிரி ஓகே. இப்போ என்ன செய்யலாம், நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இதுல என்ன இருந்துக்கு கிளியர் இருந்து கிளியர். ஃபார்ம் பண்ண அவ்வளோதான். இப்போ ஃபார்ம் 2 நாங்கள் உருவாக்குவோம். ஃபார்ம் 2 உருவாக்கி என்ன செய்யணும், ப்ரொஜெக்ட்டுக்கு போகணும், எட் விண்டோ ஃபார்மை கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே விண்டோ ஃபார்மில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் இங்கே ஃபார்ம் 2 இருக்கணும். எட் பண்ணுங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். ஓகே, இதில் கலர் சேஞ்ச் ஃபார்ம் 2 தான் இருக்கு, டைட்டில் மாறல, ஃபார்ம் 2 இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கிளிக் பண்ணிட்டு பெக் கலரை போயிட்டு பெக் கலர் ஓகே, பெக் கலர் போயிட்டு நான் ஆரஞ்சு கலர் மாதிரி வந்து கொடுத்து கஸ்டமைஸ்க்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு இதெல்லாம் லேபிள்ஸ் 1 2 3 4 லேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் அங்க பாருங்க, இங்க பாருங்க 1 லேபிள், இதுவும் லேபிள்ஸ் தான். எலக்ட் பண்ணிக்கலாம் லேபிள். இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த டேஸ் மாறது ஒரு டேஸ் ஒரு எழுத்து தானே. அப்போ ஒரு எழுத்தை உள்ள எட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், நம்ம லேபிள் தான் யூஸ் பண்ணணும். அப்ப 12 லேபிள் இதுல யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அது மறக்காம பாத்தீங்கன்னா சரி. இப்ப நாம லேபிள் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லேபிள் யூஸ் பண்ணிட்டு ஓகே, அதுக்கு என்ன இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 2 இருக்கானே. அப்ப இதுக்கு முதல்ல இது செய்யும். ஃபோன் கலரை வந்துட்டு போல்ட் ஆகி நான் 12 14 12 14. சரி, லேபிள் 1 இருக்கு. இதுக்கு எப்படி வைக்கணும், இண்டெக்ஸ் நம்பர் 2 வைக்கணும். லேபிள் 1 இண்டெக்ஸ் நம்பர். அடுத்தது என்ன வேணும், அடுத்தது வந்துட்டு ஃபேக்கல்டி மார்க்ஸ் கிரேட். இதை காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட். ரெண்டாவது என்ன இருந்துச்சு, ஃபேக்கல்டி இருந்து ஃபேக்கல்டி திருப்பி கண்ட்ரோல வி. இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலோட வி. அடுத்தது என்ன தேவை, மார்க்ஸ் மார்க்ஸ். அடுத்தது ஆட் பண்ணிட்டு திருப்பி கண்ட்ரோலோட வி. அடுத்தது என்ன இருந்துச்சு, ரேங்க் இருந்துச்சு, சாரி ரேங்க் என்ன இருந்துச்சு, கிரேட் இருக்கு. கிரேட் இருக்கு. அடுத்தது கண்ட்ரோலோட வி, சாரி இந்த நம்ம இதை எங்கிட்ட இழுத்து வந்துட்டு என்ன செய்யணும், இண்டெக்ஸ் நம்பர் எடுத்துட்டு இதை டேஸா மாற்றணும். அதை காப்பி பண்ணி திருப்பி இதை பேஸ்ட் பண்ணணும். திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது லேபிள்ஸை அப்படியே நாங்கள் ஆட் பண்ணி பண்ணணும். அப்போ இங்கே லேபிளை கிளிக் பண்ணிட்டு லேபிள் 9 பாருங்க. அப்போ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் சைன் இதே மாத்திரா சரி. ஒன்றுக்கு போய்த்து இதை போல்ட் ஆக்கி 14 கொடுத்தா லேபிள் 9 கண்ட்ரோல் வி, லேபிள் 10 பெஸ்ட், லேபிள் 11 கண்ட்ரோல் லேபிள் 12. அப்ப 12 லேபிள் உருவாக்கியாச்சு. லேபிள் 12 வரை.
இப்ப நம்ம கேள்வி ஒன்று செஞ்சிருப்போம். ஃபார்ம் 1 உள்ள கால்குலேட் பட்டனினை அழுத்தும் போது யூசரால உள்ளீடாக வழங்கப்படும் இண்டெக்ஸ் நம்பர், ஃபேக்கல்டி, மார்க்ஸ் என்பவற்றில் ஏதாவது பெருமானங்கள் வெற்றிடமாக இருக்கும்போது மெசேஜ் பாக்ஸ்ல ஃபில் ஆல் த டீடைல்ஸ். அப்ப நம்ம நம்ம செஞ்சோம்ல, யூசர் நேமோ பாஸ்வேர்டோ ஒன்றுக்குரிய இடம் விடுபட்டாலோ அல்லது ரெண்டும் விடுபட்டாலோ என்ன செய்யணும் சொன்னோம்? நாங்க அந்த ஃபில் த டி என்டர் த பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லட்டாம்? இந்தாக்க இண்டெக்ஸ் நம்பரோ, ஃபேக்கல்டியோ, மார்க்ஸ் இதுல ஒன்று ஃபில் பண்ணியிருந்தாலும் அதை ஒன்று ஃபில் பண்ணாம விட்டாலும் இந்த கால்குலேட்டரை நாங்க கொடுக்கும்போது ஓகே, கால்குலேட்டர்னு சொல்லி கொடுக்க போல மெசேஜ் பாக்ஸ் ஒன்று உருவாகணுமா? என்னது? ஃபில் ஆல் டீடைல்ஸ் சொல்லிட்டு உருவாகணும். அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யறதா, இப்ப இத நாங்க வரையறுத்து காட்டணும். சரியா? கால்குலேட்டருக்கு போவோம். இப்ப நாங்க ஃபார்ம் 1க்கு வந்துட்டு இந்த கால்குலேட் பட்டனை கிளிக் பண்ணா தான் இதெல்லாம் நடக்கணும். இந்த கால்குலேட்டர் கிளிக் பண்ணிட்டு இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, வரையறுத்து காட்டணும். எப்படி காட்டணும்? இந்த 3 என்னன்னு சொல்லணும். first. இந்த 3 எந்த 3? இதுல வர வேண்டியது, இதுல 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 நம்ம எல்லாம் எழுத்துக்கள் தானே யூஸ் பண்ணுவோம், சொற்கள். இப்ப நாங்க டிம் என்னது ஒன்றாவும் சொல்லலாம் அல்லது மொத்தமா சொல்லலாம். டிம் இது 3க்கும் நம்ம டெக்ஸ்ட் தான் டைப் பண்ண போறோம். அப்ப இந்த தனித்தனியா போடாம ஒன்னாவும் கமா கமா போட்டுட்டு போகலாம், அல்லது தனித்தனியாவும் செஞ்சுட்டு டைமை பொறுத்து நாம செஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு டிம், நான் இதுக்கு முதலாவதுக்கு பேர் வைக்க போறேன் ஐ நம்பர். ஐ நம்பர்னு வைக்கிறேன். சரியா? ஐ என்னோன்னு வைக்கிறேன். ஐ நம்பர், அதாவது ஐ நம்பர்டா. சரி, இண்டெக்ஸ் நம்பர் வைக்கலாம். இண்டெக்ஸ் நம்பர் ஸ்பேஸ் விடப்படாது. சரியா? அதாவது இதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு போகப்படாது, பேர் வைக்கக்கூடாது. அப்படி ஸ்பேஸ் விட்டுறேன்னா இந்த அடிக்கோடு விட்டு செய்யணும். உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் நம்பர் நான் வைக்கிறேன்னா இண்டெக்ஸ் அடிக்கோடு விட்டு நம்பர் வைக்கணும். அதுக்கு நம்ம ஐ நோ வந்து வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி நான் சும்மா ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அசைன்மெண்ட் இது என்னது? ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் என்றா இது சொற்கள், எழுத்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு திருப்பி டிம். அடுத்தது என்னது? ஃபேக்கல்டி. ஃபேக்கல்டி வந்துட்டு என்னதான் இருக்கும்? இதுவும் ஒரு சொல்லா இருக்கும். அடுத்தது இதுவும் ஒரு சொல்லா தானே இருக்கா? இப்படியும் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம இது 3ஐயும் ஒண்ணாவும் வைக்கலாம். எப்படின்னா எப்படின்னு பாருங்க. டிம் சரியா? ஐடி நம்பர், இண்டெக்ஸ் நம்பருக்கு ஐடி நம்பர் காமா. சரியா? அடுத்தது என்னது? ஃபேக்கல்டி. அப்ப எஃப்ஏசி இப்ப நம்ம ஃபேக்கல்டி காமா. அடுத்தது வந்துட்டு கிரேட். அப்ப ஜிஆர் வைக்கிறேன். இதுக்கு நான் வச்சுக்க பேர், அதாவது ஐடி நம்பர்ண்டா இண்டெக்ஸ் நம்பர், எஃப்ஏசிண்டா ஃபேக்கல்டி, மார்க்ஸ் எம்ஏடா மார்க்ஸ். சரியா? எம்ஏ கிரேட் இங்க சாரி இங்க மார்க்ஸ் வரும். மார்க்ஸ் வந்துட்டு என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மார்க்ஸ் வந்துட்டு சாரி மார்க்ஸ் வந்துட்டு ஒரு நம்ம முழு எண்கள் தானே. அப்ப மார்க்ஸ் வந்துட்டு முழு எண்ணா தான் வரும். நாங்க என்ன செய்யலாம்டா, டிம் ஐடி நம்பரும் ஃபேக்கல்டியும் அசைன் பண்ணிட்டு என்னது? ஸ்ட்ரிங். இது சொல்லா இருக்கு. சரியா? ஆனா டிம் வரையறு என்னது? இத பார்த்து மார்க்ஸ். அப்ப எம்ஏஆர். சரியா? மார்க்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணிட்டு அது என்னது? ஒரு இன்டிஜர். இன்டிஜர்ண்டா என்னது? முழு எண்ணன்னு சொல்லி நீ வரையறு. சரி, வரையறுத்தாச்சா? ஓகே. இப்ப வரையறுத்து காட்டியாச்சு. இப்ப நாங்க கேள்வியை பார்ப்போம். முன்னில் உள்ள கால்குலேட் பட்டனை அழுத்தும் போது யூசரால உள்ளீடாக வழங்கப்படும் இண்டெக்ஸ் நம்பர், ஃபேக்கல்டி, மார்க்ஸ் என்பவற்றில் ஏதாவது பெருமானங்கள் வெற்றிடமாக இருக்கும் போது மெசேஜ் பாக்ஸ்ல ஃபில் ஆல் த டீடைல்ஸ் சொல்லி வரணும். சரி, பார்ப்போமா? இப்ப
நம்ம சொல்லுவோம் என்ன கண்டிஷன் இஃப் இஃப் சாரி திருப்பி மறந்துட்டேன் பாத்தீங்களா. இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல சொல்லிட்டோம் ஐடி நம்பர் ஐடி நம்பர் எஃப்ஏசி. இப்ப எனக்கு தெரியும் ஐடி நம்பர் இன்டெக்ஸ் நம்பர் எஃப்ஏசி ஃபெக்காலிட்டி எம்ஏஆர் மார்க்ஸ். கம்ப்யூட்டருக்கு தெரியுமா இது என்ன இது? இல்ல. அப்ப இதுக்கு நான் கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். இப்ப நான் என்ன செய்யணும்டா, கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லணும் பாருங்க. இந்த ஐடி நம்பர்னு சொல்றதுக்கு தானே இந்த ஐடி நம்பர் சமன் எது? ஐடி நம்பர் எது? இண்டெக்ஸ் நம்பர். அது பேர் என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 வார டெக்ஸ்ட். ஐடி நம்பர் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட். அடுத்தது எஃப்ஏசி. எஃப்ஏசி என்னது? எஃப்ஏசி வந்துட்டு ஃபெக்காலிட்டி. ஃபெக்காலிட்டி வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸா? இல்ல, அது ஒரு கொம்போ பாக்ஸ். அப்போ கொம்போ பாக்ஸுக்கு என்ன செய்யறேன்னு பாருங்க. சரியா? இப்ப நீங்க எஃப்ஏசி என்றா எஃப்ஏசி சமன் எப்படி பார்க்கணும்? இந்த கொம்போ பாக்ஸ் என்றா ஃபார்ம் பண்ணி போயிட்டு எஃப்ஏசி நீ கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க கொம்போ பாக்ஸ் 1. அப்ப எஃப்ஏசி சமன் combo box 1 dot. இதை நாங்க என்ன செய்வோம்? combo box என்ன ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வரும். ஒன்னு கீழே ஒன்னா லிஸ்ட் பண்ணி வரும். மல்டிபிள் செலக்ஷனா இருக்கு. அப்ப combo box என்னது? செலக்டட் ஐட்டம். இப்ப செலக்டட் ஐட்டம் தான் combo box ன்னு சொல்றோம். அடுத்தது மார்க்ஸ். சாரி, MAR தான் மார்க்ஸ் சமன் அது என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வார டெக்ஸ்ட் தான் என்னது? இந்த மார்க்ஸ் சொல்லிட்டு இப்ப நான் பரையறது கொடுத்துட்டு நான் என்ன செய்யணும்டா, என்ன செய்யணுமா? அதுல எது சரி ஒன்றுக்குரிய பெருமானம், இதுல எது சரி ஒன்றுக்குரிய பெருமானம் என்னதா இருந்தா ஸ்பேஸ் இருந்தா ஃபில் பண்ணாம இருந்தா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரலாம். அப்போ நான் ஒரு கட்டளையை வந்து பிறப்பிக்க போறேன். எப்படி பிறப்பிக்கணுமாடா கட்டளைய? இஃப் ஒரு கண்டிஷனை போடுறேன். எப்படி? இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு என்னது? அதாவது இஃப் வந்துட்டு என்னடா, இந்த ஐடி நம்பருக்கு தானே ஐடி நம்பர் சமன் ஒண்ணுமில்லாம இருந்தா என்ன சொல்லி வெறும் போட்டாச்சு. சரியா? அல்லது ரெண்டாவது என்னது? எஃப்ஏசியண்டா கோம்போ பாக்ஸ் என்ன? கோம்போ பாக்ஸ். அப்ப நாங்க இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்டா, இத முன்னுக்கு ஐடி நம்பர் சொல்லி யூஸ் பண்ணாம நாங்க இதை எப்படி பயன்படுத்துவோம்டா, இஃப் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு தானே, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வார டாட் டெக்ஸ்ட் இருக்கு தானே, டெக்ஸ்ட் சமன் சரியா ஒன்றுமில்லாம இருந்தா. ஏன்டா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 சமன் எது? இண்டெக்ஸ் நம்பர் தான். சரியா? இண்டெக்ஸ் நம்பர் போட்டாலும் இப்ப ஃபெக்காலிட்டி எஃப்எஸ்சி போடக்குள்ள இது குழம்பிடும். ஏன்னா இது கோம்போ பாக்ஸா இருக்கு. ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸா இருந்தா நாங்க போடலாம். இது கோம்போ பாக்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்கள் இந்த செலக்டட் ஐட்டமா மாறும். அப்ப என்ன செய்யணும்டா, நாங்க இப்ப எப்படி இருந்தாங்க ஐடி நம்பர் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வர டெக்ஸ்ட் தான், அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்ட் சமன் ஐடி நம்பர் தான். அப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட சமன் தான். அப்ப எதை போட்டாலும் சரி. இப்ப நான் சொல்றேன் கண்டிஷன் பாரு. டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்ட்ல ஒண்ணும் இல்லாட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்ட் என்னதான் இருக்கும்? இண்டெக்ஸ் நம்பரா தான் இருக்கும். சரியா? அல்லது இந்த ரெண்டாவது பாக்ஸ் என்னது? கோம்போ பாக்ஸ் 1ல வர கோம்போ பாக்ஸ் 1ல வர என்னது? செலக்டட் ஐட்டம் வந்துட்டு சமன் ஒண்ணுமில்லாம இருந்தா அப்ப என்னது? வெறுமை. அல்லது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் ஒண்ணுமில்லாம இருந்தா அப்ப வெறுமை இருக்கும். தென் ஒண்ணுமில்லாம இருந்தா தென் என்ன நடக்கணும்? அதாவது கண்டிஷன் போட்டீங்க, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல என்ன டெக்ஸ்ட் வரும்? இண்டெக்ஸ் நம்பர் வரும். அதான் ஐடி நம்பர். அது சமன் ஒன்றுமில்லாம இருந்தா, அல்லது
இந்த combo box dot selected itemல வார செலக்டட் ஐட்டம் வந்துட்டு ஒன்றும் இல்லாம இருந்தா அல்லது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வார டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வார டெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்றும் இல்லாம இருந்தா தென் என்ன செய்யணுமா மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகணுமா அப்ப போடுங்க மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ எப்படி ஷோ ஆகணும் ஒரு ஓபன் பிராக்கெட் மேற்கோள் அப்படியா ஃபில் சொல்லியிருந்தீங்க ஃபில் ஆல் டீடைல்ஸ் சொல்லி வரணும் அப்ப பாருங்க இதுல எப்படி வரணுமா fill all details bracket க்ளோஸ் பண்ணிடுங்க சரி இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா ஹோம் பண்ணி வாங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்போ மூண்டையும் ஃபில் பண்ணாம விட்டுட்டு கால்குலேட் பண்ணி பார்ப்போம் um, 1 minute